ஹலோ வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு பர்த்தா பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? முதல்ல கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லா பூண்டு வறுத்து எடுத்து பக்கத்தில் வைக்கணும் பிளேட்டில். இதே மாதிரி வெங்காயத்தையும் நல்லா ப்ரௌன் பண்ணி பிளேட்டில் வச்சுக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கை போட்டு இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா போட்டிருக்காங்க, அதையும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி நல்லா பிளேட்டில் வச்சுக்கணும். தக்காளியும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அதையும் பிளேட்டில் வச்சுக்கிட்டு இப்போ பச்சை மிளகா, பச்சை வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் பிசைஞ்சு நல்லா இது மாதிரி உருண்டை பண்ணி நல்லா சாதத்தில் போட்டு நம்ம சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். கொஞ்சம் வேர்க்கடலை எண்ணெயும் சேர்த்துக்குங்க. நெய் சாப்பிட்றவங்க நெய்யும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு நல்லா இது மாதிரி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து உருண்டை பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பர்த்தா ரெடி.